everyone. இன்னைக்கு 10th Maths Chapter 6 Trigonometry exercise 6.3 நம்ம 4th question பார்க்க போறோம். இது angle of depression conceptல இருக்கிற question தான். இது actually ஒரு 5 mark question. So question குள்ள போலாம். Question என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா an aeroplane at an altitude na height. So of 1800 meter finds that two boats are sailing towards it in the same direction அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது ஒரு போட் ரெண்டு இருக்கு. ஓகேவா? அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு ஏரோப்ளைன் இருக்கு. ஏரோப்ளைனோட ஹைட் வந்து 1800 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஆப்போசிட்ல ரெண்டு போட் வந்துட்டு இருக்கு. அதாவது ஏரோப்ளைனுக்கு ஆப்போசிட்ல தான் ரெண்டு போட் வந்துட்டு இருக்கு. அது சேம் டைரக்ஷன்ல வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. The angles of depression of the boats are observed from the aeroplane are 60 degree and 30 degree respectively. So இந்த ஏரோப்ளைன்ல இருந்து ஃபர்ஸ்ட் போட்டை பார்க்கும்போது angle of depression வந்து 60 degree. அதே ஏரோப்ளைன்ல இருந்து நம்ம செகண்ட் போட்டை பார்க்கும்போது angle of depression வந்து 30 degree அப்படின்னு சொல்றாங்க. So find the distance between the two boats. எனக்கு இந்த ரெண்டு போட்டோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு தெரியணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் நான் தெரிஞ்சுட்டாதான் எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத நான் கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் டிரா பண்ணிக்கலாம். நம்ம இப்ப givenல let AD is equal to height of the aeroplane is equal to 1800 meter, then angle EAC is equal to 30 degree and angle EAB is equal to 60 degree ன்னு எடுத்துக்கிறேன். To find distance of the nearest boat is equal to DB is equal to x meter ன்னு எடுத்துக்கிறேன். Then distance of the further boat is equal to BC is equal to y meter அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு இங்க என்ன வேணும் அப்படின்னா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரியணும். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா 60 டிகிரி ஆங்கிள் இருக்கிற இந்த ட்ரையாங்கிளை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ADB. ஓகேவா? இந்த ட்ரையாங்கிள் ADB. அப்போ ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு அப்படின்னா எனக்கு adjacent வேல்யூ இருக்கு, ஆப்போசிட் இருக்கு, எனக்கு ஹைபோட்டெனியூஸ் இல்ல. அப்போ நான் tan 60 யூஸ் பண்ணுவேங்க. tan 60 degree is equal to opposite by adjacent. என்னோட ஆப்போசிட் வேல்யூ என்னன்னா AD divided by DB. என்னோட AD என்ன அப்படின்னா 1800 divided by என்னோட DB வந்துட்டு x. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எனக்கு tan 60 ஓட வேல்யூ தெரியும், அது வந்து √3. ஸோ நான் √3 is equal to 1800 by x ன்னு எழுதிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நான் இதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுத போறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எனக்கு வந்துட்டு √3x is equal to 1800 அப்படின்னு கிடைக்கும். நான் x இங்கே வச்சுக்கிறேன். √3 ரைட் சைட் கொண்டு போகும்போது இங்க இருக்கிற மல்டிப்ளிகேஷன் டிவைடா மாறும். அப்போ x is equal to 1800 divided by √3 அப்படின்னு எனக்கு வேல்யூ கிடைக்கும். அப்போ எனக்கு √3 ஓட வேல்யூ தெரியுமா? அப்போ நான் அதை எழுதிக்கிறேன். என்ன அப்படின்னா 1.732 கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க. ஸோ 1800 divided by 1.732 அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதை நான் மல்டிப்ளை பண்ணேன், சாரி இதை நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு x வேல்யூ கிடைச்சிடுமா? அப்போ x is equal to 1039.26 மீட்டர். ஸோ இதுதான் என்னோட x வேல்யூ. நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இதுக்கு ஃபுல்லா இருக்கிற டிஸ்டன்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா 30 டிகிரிக்கு இருக்கிற நான் ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிக்கிறேன். ADC இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ என்னோட ஆப்போசிட் வந்துட்டு இது ரெண்டுமே சேர்த்து தான் ஆப்போசிட். ஓகேவா? அப்போ x plus y மீட்டர். இதுதான் என்னோட adjacent. இது என்னோட adjacent. இது என்னோட ஆப்போசிட். என்னோட ஹைபோட்டெனியூஸ் எனக்கு இல்ல. அப்போ நான் tan 30 டிகிரி யூஸ் பண்ண போறேன். tan 30 degree is equal to opposite by adjacent. என்னோட ஆப்போசிட் என்னன்னு பார்த்தேன்னா AD divided by DC. DC is equal to AD ஓட வேல்யூ வந்து 1800 divided by என்னோட adjacent வந்துட்டு x plus y. இப்போ எனக்கு வந்துட்டு tan 30 ஓட வேல்யூ தெரியும். என்ன அப்படின்னா 1/√3. அப்போ 1/√3 is equal to 1800 divided by x plus y. ஓகேவா? இப்போ நான் இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? x plus y is equal to 1800 into √3 ன்னு கிடைக்கும். எனக்கு √3 ஓட வேல்யூ தெரியுமா? அப்போ x plus y is equal to 1800 into 1.732. ஓகேவா? இப்போ நான் இதை மல்டிப்ளை பண்றேன். இதை மல்டிப்ளை பண்ணனா எனக்கு x plus y ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 3117.60. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன வேணும்? எனக்கு இந்த y தெரிஞ்சா போதும். எனக்கு இந்த y தெரிஞ்சாலே என்னோட டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ போட்ஸ் எனக்கு தெரிஞ்சிடும். அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி x வேல்யூ நம்ம ப்ரீவியஸ் இதுலயே கண்டுபிடிச்சிட்டோம். x வேல்யூ என்ன?
x வேல்யூ வந்துட்டு 1039.26. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 1039.26 equal அதாவது plus y is equal to 3117.60 அப்படின்னு. அப்போ நான் y இந்த பக்கம் வச்சுட்டு அதை அந்த பக்கம் சென்ட் பண்ணும்போது 3117.60 இங்க பிளஸ் மைனஸ் ஆகும் 1039.26. இப்போ நான் இதை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு y வேல்யூ என்னன்னு தெரியுமா கிடைக்கும்? 2078.34 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். அப்போ நான் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ போட்ஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஒரு குயிக் ரீகால் போலாம். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஏரோப்ளைன் இருக்கு, அதோட ஹைட் வந்து 1800 மீட்டர். ஒரு ரெண்டு போட் அதுக்கு ஆப்போசிட்ல வந்து செயில் ஆயிட்டு வருது இந்த சேம் டைரக்ஷன்ல. ஸோ இந்த ஏரோப்ளைன் வந்து ஃபர்ஸ்ட் போட்டை பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 60 டிகிரி, செகண்ட் போட்டை பார்க்கும்போது 30 டிகிரி அப்படின்னு சொல்றோம். எனக்கு இங்க இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ போட்ஸ் என்னன்னு தெரியணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் டயக்ராம் டிரா பண்ணிக்கோங்க. ஸோ கிவன் லெட் AD is equal to 1800 meter, then angle EAC is equal to 30 degree and angle EAB is equal to 60 degree ன்னு சொல்றேன். To find distance of the nearest boat is equal to DB is equal to x meter அப்படின்னு வச்சுக்கிறேன். Distance of the farthest boat is equal to B is equal to y meter ன்னு வச்சுக்கிறேன். So first நான் இதை கண்டுபிடிக்கணும், next இதை கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி தான் பண்ண போறோம். So first நான் இந்த x தானே கண்டுபிடிக்க போறேன். அப்போ எனக்கு நான் இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ இங்க எனக்கு adjacent opposite இருக்கு. அப்ப நான் இங்க டிகிரி படி tan 60 டிகிரி எடுத்துக்கிறேன். Opposite by adjacent is equal to AD by DB is equal to 1800 by x. ஓகேவா? எனக்கு இங்க tan 60 ஓட வேல்யூ √3 தெரியும். So √3 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். Then cross multiply பண்றேன். cross multiply பண்ணா எனக்கு √3x is equal to 1800 கிடைக்கும். So √3 நான் அந்த பக்கம் கொண்டு போனா divided by √3 மாறும். So அடுத்தது நான் என்ன பண்றேன் அப்படின்னா √3 ஓட வேல்யூ எனக்கு தெரியுமா, அதை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணி டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு x ஓட வேல்யூ தெரிஞ்சிடும். So x is equal to 1039.26 மீட்டர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்? எனக்கு இந்த y வேல்யூ வேணும். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஹோல் ட்ரையாங்கிள் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் ADC. ஓகேவா? இங்க எனக்கு adjacent இருக்கு, ஆப்போசிட் இருக்கு, ஹைபோட்டென்யூஸ் இல்ல. அப்போ tan 30 டிகிரி யூஸ் பண்ண போறேன். tan 30 டிகிரி is equal to opposite by adjacent is equal to AD by DC is equal to 1800. இது எல்லாமே நான் கன்சிடர் பண்ண போறேன். So x plus y is equal to என்ன ஆகும் அப்படின்னா tan 30 ஓட வேல்யூ தெரியும். என்னன்னா 1/√3. அப்போ 1/√3 is equal to 1800 by x plus y ன்னு நான் எழுதிக்கிறேன். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். அப்போ எனக்கு வந்து x plus y is equal to 1800 into √3 கிடைக்கும். நெக்ஸ்ட் இதுல நான் √3 ஓட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். தென் இதை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு x plus y ஓட வேல்யூ வந்துட்டு 3117.60 அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். எனக்கு இங்க என்ன வேணும்? எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் தான் எனக்கு வேணும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு y தானே வேணும். சோ இந்த y தான் நமக்கு வேணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா x ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதை வந்துட்டு x வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதை வந்துட்டு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி நான் y வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். அப்ப இங்க x சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். y is equal to 3117.60 எழுதிக்கிறேன். இது இந்த சைட் போகும்போது இந்த வேல்யூ வந்துட்டு minus 1039.26 மாறும். இதை மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்னோட y வேல்யூ வந்துட்டு 2078.34 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிருவேன். So the distance between the two boats is 2078.34 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். Thank you.